ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் டெய்லரிங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த டூல்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நான் என்னென்ன டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம். இந்த பாக்ஸில் வந்து என்ன போட்டு வச்சுக்கேன்னா, ஃபஸ்ட்டு இதில் நூல் கண்டை எல்லாமே இந்த பாக்ஸில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். மேலே வந்து இந்த ஒரு ட்ரைமானு இருக்குது. இதில் வந்து கட்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். கட்டர்ஸு, அப்புறம் பாபின் கேஸு, நீடில்ஸு, மிஷினுக்கு நம்ம யூஸ் பண்ணுற நீடில் எல்லாமே வந்து இதில் வந்து வச்சுருக்கேன். எப்பயாவது எடுக்கிறத மட்டும் நான் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். அடிக்கடி நம்ம இதெல்லாம் வந்து எடுக்க மாட்டோம் இல்லைங்களா, அதனால இதில் வந்து வச்சுருக்கேன். இந்த நீடில் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 16. என்னோடய மிஷினுக்கு நான் இதுதான் வந்து போட்டிருக்கேன். இந்த மிஷின் நீடில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சைடு உருண்டையாகவும் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாகவும் வந்து இருக்கும். இந்த நீடில் வந்து எப்படி மிஷினில் போடுறது அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டால் ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா நூல் சுற்றுறதுக்கு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஒரு டூல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று. ஏன்னா நமக்கு நீடிலில் வந்து நம்ம நூல் கோர்க்கும் போது சிலருக்கு வந்து கோர்க்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த டூல் வந்து ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து நம்ம தப்பாக எதாவது தேவையில்லாமல் தையல் போட்டுட்டோம், பிரிக்கணும் அப்படின்னா இந்த ஊசி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு பிரிக்கும் போது தையல் வந்து நமக்கு ஈஸியாக வந்து பிரிக்க முடியும். துணியிலையும் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லா அழகாக வந்து பிரிச்சிடலாம். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா நூல்கண்டு வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீஷோவில் தான் வந்து வாங்கினேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுலேயே வந்து இந்த மாதிரி தனியாக போட்டு வச்சுக்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது இப்போ வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ். இந்த ஸ்கேல் பேர் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் சொல்லுவாங்க. நம்ம இந்த ஆப்கோல்லாம் வந்து மார்க் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து முக்கியமான ஒன்று வந்து டேப்பு. இதில் இந்த சைடு பார்த்திங்கன்னா இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 வரைக்கும் இருக்கும். சென்டிமீட்டரில் வந்து 1.5 மீட்டர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சாக் பீஸு. சாக் பீஸ் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி பாக்ஸே வந்து விலை கம்மியாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக வாங்கி வச்சுட்டோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கலர்ஸுமே வந்து இருக்கும். லைட் கலருக்கு தேவையான துணிக்கு தேவையான கலர்ஸு, டார்க் துணிக்கு அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்கேல், மரக்கட்டை ஸ்கேல். நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் சின்ன வயசில். மோஸ்ட்லி இந்த ஸ்கேலை வச்சு தான் நம்மளை அடிப்பாங்க. இப்போ நம்ம இதை வந்து டெய்லரிங்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். பிளாஸ்டிக்கில் ஒன்று வச்சுருக்கேன், மரக்கட்டையில் வந்து ஒன்று வச்சுருக்கேங்க. அதே லாங் சைஸில் ஒரு ஸ்கேல் வந்து இருக்குது. இந்த ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நமக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்ச்சஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேல் வந்து நான் செட்டாக வந்து வாங்கினேங்க, அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து எல் ஸ்கேலு. நமக்கு இந்த கேதரிங் பேண்ட்டு அந்த மாதிரி நிறைய இது வந்து தைக்கிறதுக்கு வந்து எல் ஸ்கேல் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த லைன் வந்து நம்ம போடும்போது துணியில் வந்து எது ஸ்ட்ரெயிட்டுன்னு வந்து தெரியாமல் இருக்கும். அப்போ வந்து இந்த ஸ்கேல் வந்து நம்ம வச்சு போடும்போது கரெக்டாக நமக்கு அளவு வந்து தெரியும். நல்லா ஸ்ட்ரெயிட் கோடு வந்து வரும், இல்லை கிராஸ் வந்து விழுகாமல் இருக்கும். இது வந்து லெக் கர்வுக்காக யூஸ் பண்ணுற ஸ்கேலுங்க. பேண்ட்டெல்லாம் கட் பண்ணுறோம், ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா பேண்ட்டோட அந்த கர்வ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா இந்த ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து சென்டிமீட்டராகவும் ஒரு சைடில் வந்து இன்ச்சஸ்லேயும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுற இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்புக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹிப் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுடிதார் வந்து நல்லா ஃபிட்டாக நல்லா கர்வாக இருக்கணும், ஸ்ட்ரக்சராக வந்து போடுவாங்க பார்த்திங்களா, அதுக்கு வந்து இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கரெக்டான அந்த இடுப்புக்கிட்ட வந்து நல்லா ஸ்ட்ரக்சராக வந்து வரும். நல்லா கர்வ் வந்து பார்க்க நல்லா அழகாக வந்து வரும்.
நெக்ஸ்ட் வந்து நான் இந்த சிசர் தாங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே நான் இந்த சிசர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இரும்பு நல்ல ஸ்ட்ராங்கான இரும்பு வெயிட்டான சிசர். இது வரைக்கும் நான் சாணம் அந்த மாதிரி எதுவுமே பிடிச்சதில்ல. இப்போ வரைக்குமே நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. பாருங்கள், நான் கீழே போட்டு கூட கட் பண்ணாமல் சும்மா கையில் வச்சு தான் கட் பண்ணுறேன். எவ்வளோ ஷார்ப்பாக கட் பண்ணது பாருங்கள். நம்ம செலக்ட் பண்ணுற சிசர் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சுன்னா அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ப்ளவுஸ் இப்போ ஒரு ப்ளவுஸ் ஒரே அளவு ப்ளவுஸ் தான் தைக்கிறோம், 2-3 இது வந்து சேர்த்து தைக்கிறோம் அப்படின்னா 2-3 துணியை வந்து சேர்த்து போட்டு நம்ம கட் பண்ணும் போது கொஞ்சம் இந்த மாதிரி வெயிட்டான சிசராக இருக்கும்போது கட்டிங் வந்து நமக்கு நல்லா கரெக்டாக வந்து விழும். லேஸான வெயிட்லெஸ் சிசர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க கட் பண்ணுறதுக்கும். இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே என்ன வச்சுருக்கேன் பார்ப்போம். இது வந்து கேன்வாஸுங்க. இந்த கேன்வாஸ் வந்து நெக்குக்கு நம்ம மாடல் நெக்கு ஏதாவது வைக்கிறோம், டிசைன் நெக் ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னும் போது இந்த கேன்வாஸில் வந்து கட் பண்ணி நம்ம வந்து தைக்கும் போது நெக்கு வந்து பர்ஃபெக்டாகவும் நல்லா நீட்டாக அந்த டிசைன் வந்து நல்லா லுக்காக வந்து தெரியும். கேன்வாஸ் இல்லாமல் தைச்சோம் அப்படின்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் தொலைன்னு மடங்கிட்டு இருக்கும். இதே நீங்கள் கேன்வாஸ் தைக்கும் போது நெக் வந்து ரொம்ப நல்லா அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ளவுஸுக்கு, சுடிதாருக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேன்வாஸில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா ரொம்ப ஷைனிங்காக பளபளன்னு இருக்கும். அந்த சைடை வந்து துணி மேலே வச்சு நம்ம அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு, நம்ம சுடிதார் பேண்ட்லாம் தைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பேண்ட்டு கீழே வந்து வைக்கிறதுக்கு இது வந்து இந்த கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயும் ஒரு சைடு வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். அதை வந்து துணியில் வச்சு அயர்ன் பண்ணிவிட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே வந்து சீக்கிரம் வந்து தேஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் எலாஸ்டிக்ஸ் வந்து வச்சுருக்கேங்க. நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு, 1 இன்ச்சு, 1/2 இன்ச்சு இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுருக்கேன். எதுக்குன்னா சிலர் வந்து பேண்ட்டுக்குமே வந்து எலாஸ்டிக் வந்து போடுவாங்க. இப்போ பாப்பாங்களுக்குலாம் ஸ்கெட்டு தைக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்கெட்டுக்கு வந்து நமக்கு வந்து இந்த எலாஸ்டிக்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகும். பாருங்கள், நம்ம இப்போ ஃப்ராகே வந்து நல்லா அழகாக குழந்தைங்களுக்கு டிசைனாக தைக்கிறோம் அப்படின்னும் போது இடுப்புக்கிட்ட குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அந்த எலாஸ்டிக் வச்சு தைச்சோம் அப்படின்னா அது ஒரு சுருக்கமணி டிசைன் அழகாக இருக்கும். அதெல்லாம் நம்ம போக போக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து என்ன பார்த்திங்கன்னா த்ரெட் பைப்பிங். நம்ம தைக்கிற துணியே வந்து நம்ம இதில் வந்து வச்சு பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே நமக்கு வந்து கிடைக்கும். பட் நம்ம தைக்கிற துணியே அந்த கலர்ஸே வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த டயத்துக்குலாம் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நாடா, சிசர்ஸு எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து வச்சுருக்கேங்க. இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங்லாம் வந்து ஸ்டிச் பண்ணும் போது சிங்கிள் ஃபுட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து தெரியாமல் அந்த பைப்பிங் வந்து கரெக்டாக அழகாக பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். அதுக்காக வந்து நம்ம அந்த ஸ்க்ரூலாம் வந்து கழட்டுறதுக்காக இந்த இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நூல் சுற்றுறதுக்காக அந்த கம்பி ரெடிமேடாகவே இருக்குதுன்னு சொன்னேன்லங்க, அந்த இது தான் இது. இதில் வந்து போட்டு கட்டுற பாருங்கள். இந்த இதில் வந்து போட்டுட்டு இதை வந்து அப்படியே அந்த மிஷினில் வச்சு இது பண்ணோன்னா அது வந்து நூல் வந்து அழகாக அதில் வந்து சுற்றி கொடுத்துரும். ஆனால் நான் இது வந்து யூஸ் பண்ணுறது இல்லைங்க, கம்பியில் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரேசிங், நம்ம நெக்குக்கெலாம் வந்து டிசைன் பண்ணுறோம், ஏதாவது ஒரு சைட் வந்து வரைஞ்சிட்டு அது மேலே இந்த இதை வந்து ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆப்போசிட் சைடும் வந்து மார்க் ஆயிரும். அதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பென்சில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மார்க் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பென்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்க பென்சில் வந்து நார்மலாக நம்ம ஷார்ப் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பென்சிலும் அதே மாதிரி தான், பட் இது வந்து ஷார்ப் பண்ண தேவையில்லை. இந்த நூல் இருக்குது பார்த்திங்களா, அதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அதுவாகவே அந்த இது வந்து சுற்றி விரிஞ்சிட்டு வந்துடும். நமக்கு தேவைப்படுற அளவுக்கு வந்து நம்ம அதை வந்து இழுத்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி பீட்ஸு எல்லாமே வந்து போட்டு வச்சுருக்கேன். அவசரத்துக்கு எதாவது தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிப்பேன். இந்த ஸ்கெயிலு, இன்னும் ஒரு ஃப்ரெஞ்ச் கர்வு, இந்த சாக் பீஸு இது எல்லாமே வந்து எனக்கு வந்து நான் அமேசானில் வந்து அந்த ஸ்கேல் வாங்கினப்போ எனக்கு செட்டாகவே வந்து எனக்கு அதிலேயே வந்துருந்துச்சுங்க. இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதே பீட்ஸ் தான். இந்த ரோஸ் கலர் பீட்ஸை வந்து போட்டு வச்சுருக்கேன்.
இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாலாம் நம்ம பிள்ளைங்க ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கோங்க விளையாட. இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்திருக்குங்களா, அந்த பாக்ஸ் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இதுக்காக நம்ம செலவு பண்ணி பாக்ஸ்லாம் வந்து போட்டு வைக்கணும் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் எல்லாமே இந்த பாருங்களேன், இந்த செட்டு எல்லாமே வந்து எனக்கு அந்த ஸ்கேல் வாங்கும்போது அதிலே வந்து சேர்ந்தே வந்து வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு டேப்பு, இந்த நூல் பிரிக்கிற ஊசி, எல்லாமே சாக் பீஸு, எல்லாமே ஒரு செட்டு வந்து எக்ஸ்ட்ராவே எனக்கு அதில் வந்து இருந்துச்சு. இந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ வந்து திருப்புற கம்பிங்க. தையல் நம்ம போட்டுட்டு பின்னாடி நாட்லாம் வைப்போம்ல, அந்த நாட்டுக்கு வந்து நம்ம திருப்புறதுக்கு இந்த கம்பி வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த கம்பியில் இந்த முனையில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கர்வ் மாதிரி இருக்குங்களா, அது வழியாக தாங்க நம்ம திருப்புவோம். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த கம்பி வச்சு திருப்பும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்து நமக்கு வந்து திருப்பிடலாம். அந்த திருப்புறதுக்கு வந்து 2, 3 மெத்தட் இருக்குது. சிலர் வந்து வெறும் ஊக்கு வச்சு திருப்பிடுவாங்க, இல்லாட்டினா ஊசி வச்சு கூட திருப்புவாங்க. இந்த கம்பிலையும் நம்ம வந்து ஈஸியாக திருப்பிக்கலாம். இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள்லாம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ரவுண்டாக வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்கில் ஏதாவது டிசைன் போடணும் அப்படின்றதுக்காக. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே மிஷின் பக்கத்துலேயே வந்து வச்சுருப்பேன். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இந்த பாபின் கேஸு, இந்த ஃபுட்டு, இதெல்லாம் நம்ம அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுறது. அப்படின்னும் போது நம்ம தேடக்கூடாது அப்படின்றதுக்காக மிஷின் பக்கத்துலேயே வந்து போட்டு வச்சுப்பேன். சாக் பீஸ் எல்லாமே இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படுற இந்த லேஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குதுங்க. இது வந்து ஸ்டோன் லேஸு, மல்டி கலரில் வந்து இருக்கிற இந்த லேஸு. எல்லா கலர்ஸுமே வந்து வாங்கி வச்சுக்கணும் லேஸ் அப்படின்ட்டு இல்லைங்க. நமக்கு இப்போ ஒரு கோல்டன் கலர்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அவசரத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முக்கியமானதை மட்டும் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் லேஸு. நம்ம ஸ்லீவுக்கு கூட இந்த லேஸ்லாம் வந்து டிசைன் வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி லேசஸ் எல்லாமே தாங்க இதில் போட்டு வச்சுருக்கேன். ப்ளவுஸ்க்கு கீழே வைக்கிறதுக்கு அந்த இதுங்க. எல்லாமே ஒரு செட்டு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன். இது யூஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா அடுத்து ஏதாவது ஒன்று வந்து வாங்கி வச்சுருப்பேங்க. ஏன்னா திடீர்னு அவசரத்துக்கு நம்மளால் போய் வாங்க முடியல அப்படின்னா இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான். அப்புறம் ஜிப்பு, சுடிதார் ஜிப்பு, குழந்தைங்களுக்கு வைக்கிற ஷார்ட் ஜிப்பு எல்லாமே வந்து இருக்குது. 2, 3 கலர்ஸில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் ஜிப்பும் இருக்குது, இன்வெர்சபிள் ஜிப்புன்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து இன்வெர்சபிள் ஜிப்பு, ரெட் கலரில் இருக்கிறது வந்து நம்ம நார்மல் ஜிப்புங்க. இது வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கும், அவ்வளோதாங்க. இது வந்து ஷார்ட் ஜிப்பு சின்னதும் கிடைக்குது, பெருசும் கிடைக்குதுங்க. ஸ்டோன் வச்ச லேஸு, இதுலேயும் ஒரு நாடா, இது எல்லாமே வந்து இதில் போட்டு வச்சுருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது நான் விட்டுருந்தேன் அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லேஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டிக்கெலாம் வந்து நம்ம இந்த இது வந்து ஸ்டிச் பண்ணுவோம். நைட்டி லேஸ் சொல்லுவாங்க. நைட்டிக்கெலாம் கொஞ்சம் முன்னாடி நெக் கொஞ்சம் நல்லா டிசைனாக இருக்கணும், நல்லா மாடலாக இருக்கணும் போது இந்த லேஸ் வச்சு நம்ம டிசைனை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸு இந்த மாதிரி இருக்குது பாருங்களா, இந்த மாதிரி லேஸுக்கெலாம் தாங்க ஃபுட்டு வந்து நம்ம சிங்கிள் ஃபுட்டு வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பீட்ஸும் வந்து உடையாமல் ஸ்டிச்சஸ் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக வந்து கிடைக்கும்.
நைட்டிக்குமே இந்த மாதிரி லேஸு காட்டன் லேஸ்லாம் வந்து நைட்டிக்குமே நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுற டூல்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.